ஆலோசனையை நிறைவேற்றும் ஆண்டவர். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 24. மருத்துவர் ஒருவர் தினமும் தன்னுடைய மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து கொண்டே வந்தார். போக போக பணத்தின் மீது ஆசைப்பட்டு நோயாளிகளை சரிவர கவனிக்காமல் பணம்தான் வாழ்வு என்றார். ஒரு நாள் மருத்துவரும் நோயாளியாகி மிக அவசர சிகிச்சை பிரிவில் வைத்திருக்கும் போது அவரை தனிமை வாட்டியது. தனக்கு ஆதரவாக பலமாக யாரும் இல்லையே என்ற உணர்வு வந்தது. பணத்தை நம்பினேன், வாழ்வு இல்லை. எனக்கு சுகம் கிடைத்தால் இன்னும் நான் மருத்துவ திருப்பணியை ஏழைகளுக்கு உதவும் வண்ணமாக செயல்படுவேன் என்று தீர்மானித்தார். வாழ்வு பணத்தால் அல்ல, இறைப்பணியால் தான் நிறைவேற்ற முடியும் என்று தீர்மானித்தார். சங்கீதம் 20 அரசர்களுக்குரிய சங்கீதம் என்று கூறுவர். இஸ்ரேல் மக்கள் போர் புரிய செல்வதற்கு முன்னால் பாடப்படும் சங்கீதம். நம்முடைய படைபலமோ ஆள்பலமோ அல்ல, மாறாக கர்த்தரில் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் அனைத்தும் வெற்றி என்று சொல்லப்படுகின்ற சங்கீதம்தான் அது. தாவீது ஆண்டவரை நம்புகின்றார், வெற்றியையும் கண்டடைகின்றார். நம் ஆலோசனைகளை நிறைவேற்ற இந்த சங்கீதத்தில் கூறப்பட்ட காரணிகள்: செவி கொடுக்கின்றவர். ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பவராக இருக்கின்றார். ஆபத்து காலத்தில் நமக்கு பக்கபலமாக இருந்து வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், உதவி செய்கிறவர், ஆதரிக்கிறவர், நினைவு கூறுகிறவர், தருகின்றவர், நிறைவேற்றுகின்றவர், உயர்த்துகிறவர். ஆம், நம் ஆலோசனைகளை நிறைவேற்ற வேண்டுமென நாம் அவரில் நிலை கொண்டமையானால் அனைத்தையும் நிறைவேற்றுவார். நம்முடைய பலமோ பெருமையோ பதவியோ அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மாட்சிப்படுத்த வேண்டும். பவுலடியார் சிலுவையை அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்கின்றார். சிலுவையை மாத்திரம் மேன்மை பாராட்டினால் வாழ்வு உண்டு. நம் ஆலோசனைகளை நிறைவேற்ற அவரில் நிலை பெற்று வாழ்வோம். ஜெபம். நம்பிக்கையின் ஆதாரமானவரே, என்றென்றும் உம் ஒளியில் ஒளிர்ந்திட அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.